ஓய் ஆக்சிடென்ட் தான் போல இருக்கு. ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ட்ரிப்பில் வந்து 10th டே. இப்போ எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிட்குல், அந்த வில்லேஜ் தான் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து பக்கத்தில் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரோட் ஷாட் பார்த்துருப்பீங்களா, அந்த வியூ தான், செமையான ஒரு வியூவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த காஸ்ட் கேட்டிங்களேன், ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்துட்டு ஒரு ரூமுக்கு 1000 ரூபா வச்சு 2 ரூம் 2000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் அது இது பேசி ட்ராவல் பண்ணி வரோம், கஷ்டமாக வரும், டயர்டாக இருக்கலாம் பேசி எடுத்து ஒரு ரூம் வந்து 300 ரூபா கொடுத்துட்டாங்க. அதாவது 2 பேர் ஸ்டே பண்ணோன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா தான் ஆச்சு மொத்தமே. செம ஒருத்தர் ஆக்சுவலாக டென்ட் போட்டாலும் ஒரு 150 ரூபா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே ஒரு மங்கி வர சுற்றிட்டு இருக்கு. சும்மா இருந்த என்ன மங்கிக்குள்ளே போட்டு வர சுற்றிட்டு. ஸோ சொன்ன ஸ்டே பண்ணியிருந்தது ஹோட்டலிங்க தான் அது மெயினில். ஸோ சிட்குல் என்ட்ரி ஆகிட்டு இந்த மெயின்லேயே தான் வந்துட்டு பார்த்தோம் அந்த ஹோட்டலுக்கு வந்தது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுற கேட்கல, டென்ட் இதில் போட்டுருவோம். இடம் டென்ட் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து டென்ட் ஸ்டே ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அடிவாங்க அப்படின்றத வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி டென்ட்டே வேண்டாப்பா, நாங்கள் சும்மா படுத்துக்கிறோன்னே அதுவும் வந்து விடலாம். அப்புறம் தான் வந்து அந்த ரேட்டு கேட்டு எடுத்து இது பண்ணது. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மார்னிங் வந்து ஒரு 6-7 மணி வந்து எந்திரிச்சு வந்து வியூ வந்து பார்த்தோம். மேலே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ இருந்துச்சு அந்த மவுண்டன் மேலே. ஸோ இப்போ வந்து லைட்டாக தெரியும், கேமரா எந்த தெரியல, அந்த க்ளவுட்ஸ் மறைச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த டாப் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது லைட்டாக. அந்த ஸ்னோ ஃபுல்லாக வந்து இதெல்லாம் தண்ணியாக வந்து பஞ்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட வந்துட்டு தண்ணி வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு, ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் பெரிய ஸ்னோ வந்து பார்க்கணும்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மார்னிங் பல்லு விளக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் தான். சும்மா வந்துட்டு வெளியே ப்ரஷ் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். சரின்னு தண்ணியில் கை வச்சா ஐயோ கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் தான் வைக்க முடியும், அவ்வளோ கோல்டு. ஸோ இதான் ஹோட்டல் பார்த்துங்க. வேணா சிட்குல் என்ட்ரன்ஸாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. ரேட் கம்மி, அந்த ஜாஸ்தி சொல்லுவாங்க, நீங்கள் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பைக்கில் பார்க்கிங் தான் விட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து ஒரு 8 மணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பணும் இருந்தோம். பட் மணி 8 ஆக போகுது. இனிமேல் அது போகிறதுக்கு மனசு நேரம் சுற்றி இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக நான் நின்றுட்டு வந்து ஒரு மெயின் ரோடு சிட்குல் வரதுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு தான். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மவுண்டன்ஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. அதாவது எங்கேயும் போகிறது வேணும், இங்கேயே உட்காந்துலாம் அப்படின்னு இந்த ஃபீல் தான் வருது. 2 பேருக்கு தள்ளி விடலாமா? ஸோ இதே பிளேஸ் நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து ஸ்னோ கம்மி, நீங்கள் வந்து விண்டர்லலாம் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே தெரியாது, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஏன் சொல்லனா, நம்ம ரோடு வாரி வந்துட்டு சுரேஷ் அவர் வந்துட்டு வந்தப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தார் ஹோட்டலில். ஸோ இங்கே தான் வந்து பைக் விட்டுருப்போம். அந்த வீடியோவில் பார்த்து பாருங்க, செமையாக இருக்கும். பைக்கே வந்து ஃபுல்லாக வந்து மூடி இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பனி இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். பட் நம்ம அந்த டைம் வந்து வேறு. ஸோ இந்த ட்ரிப் பிடிச்ச அப்புறமா அடுத்த நம்மளும் ஒரு விண்டர் டைமில் வந்து கண்டிப்பாக வரோம், இந்த ஸ்னோ ஃபீல் பண்ணுறேன். கிளம்ப போகிறோம். இந்த சூப்பரான பிளேஸை விட்டு நம்ம வந்து கிளம்பி இப்போ தான் இன்னும் சிட்குல் வில்லேஜ் என்ட்ரிலாம் இருக்கும். ஸோ உள்ளே போகிறோம். ஸோ ஸ்னோ இப்போ தெரியுது அவங்களுக்கு, கிளியராக அங்கேயே இருக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் செம்மையாக ஸ்னோ தெரியுது. சன் ரிஃப்ளெக்ஷன் அடியான்னு தெரில, பட் ஸ்னோ வந்து செம்மையாக இருக்குது. மார்னிங்கோட இப்போ வந்து நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. ஸ்னோ மெல்ட் ஆகி அந்த ரிவராக பாஞ்சு வரக்கூடிய அந்த சீன். ஸோ கிளம்புறோம். நம்ம லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். நான் வந்து மார்னிங் ஃபுல்லாக கோல்டு இருந்துச்சுல லைட்டாக. இப்போ சிட்குல் வில்லேஜில் போகிறோம். போயிட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக நைட்டு வந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அரௌண்டாக ஒரு 1.5 hours 2 hours ட்ராவல் பண்ணி வந்து டிஸ்டன்ஸாக திரும்ப போய் ஆகணும். ஏன்னா அந்த சிட்குல் வில்லேஜுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு ஒரே ரூட்டு தான். ஸோ நைட்டு வரும்போது செமையான அந்த வியூவெல்லாம் வந்து பார்க்க முடியல, உங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா இருட்டாக இருந்துச்சுல, ரொம்ப லேட் நைட்டாக இருந்ததால். ஸோ இன்றைக்கி ரிட்டன் போகும்போது அந்த வியூவில் காட்டுறேன், வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா நைட்டில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச வியூ வந்துட்டு செமையாக இருந்துச்சு. ரிவர் கிராசிங் லைட்டாக சின்ன ஒரு குட்டி இது, அப்புறம் ஃபால்ஸு செமையாக இருந்துச்சு எல்லாமே.
ஸோ இதான் வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் என்ட்ரன்ஸில் நம்ம ஒரு போர்டு பார்த்தோம், அதை காமிச்சு தரேன் எவ்வளோ ஃபீட் ஹைட்டுன்றதுலாம். இங்கே இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சிம் வந்து டவர் எடுக்காது. அதாவது ஏர்டெல் பிஎஸ்என்எல் மட்டும்தான் உங்களுக்கு சிக்னல் இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. உள்ள என்ட்ரி ஆனது வந்து நோ சிக்னல், ஸோ நோ அப்டேட் இன்ஸ்டாகிராம். ரூட்டே தெரியல எங்கே போகணும் என்னன்ட்டு. ஸோ இங்கேயே வந்து அட்வென்ச்சர் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆர்கே வந்து சிபி செட் எடுத்து இறங்கிட்டார், நான் முதல்ல போய் தாண்டிட்டு வரேன்னு. ಆರಂಭವೇ ಅಮರ್ಕಳಂ ಬ್ರೋ ಹುಷಾರು ಬರಬೇಕಾ ವೆಯ್ಟ್ 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 ಬರ್ತೀನಿ ಪೈಪಿಲ್ಲ ಅದು ಕಲ್ಲಿದೆ ಹಾಂ ಹೋಗಿ ಹೋಗಿ ಹಾಂ ஓகே 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 டன் ரொட்டேட் ஆகுது நல்ல நம்ம பேக் டயர் புதுசாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் தான் சுத்தமாக போயிடுச்சு மாற்றணும்ட்டு மாற்றவே இல்லை அது வேறு பார்க்கணும் அங்கே ஒரு கல் வேறு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு வீடு தான் கணக்கு தவிர ஏற மாட்டேங்குது தண்ணியில் ஹெவி வெயிட் இருக்குல்ல அதான் கல்லை பார்த்து கைக்கிட்டு தான் இருக்கு வந்தது வந்துட்டோம் ரிட்டர்ன் போகிறதுதான் இருக்கு வந்துட்டியா ஏதோ போர்டு போட்டிருக்காங்க ஹிந்தியில் போட்டிருக்கா அரைக்குறை தான் படிக்க தெரியும் வைல்ட் சஃபரான்.in கீழே ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது வியூ ஃபால்ஸில் ரிவர் சாரி வேறு லெவலில் இருக்குது இந்த பாருங்க லாங் வியூவில் தெரியும் அங்கெல்லாம் கேம்பிங் அதாவது சார்ஜ் நம்ம கேம்ப் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம டென்ட் போடுறதுக்கு நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல ஸோ நம்ம இது அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க கேம்ப் டென்ட் போட்டாங்கன்னா ஸோ அங்கே வேணால் தங்கிக்கலாம் அதெல்லாம் கண்டிப்பாக காஸ்ட் ஹையாக இருக்கும் நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப்பில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த கேம்ப் இதெல்லாம் அப்படி வேடிக்கை பார்க்குறோட சரி பா தண்ணி எவ்வளோ ஃப்ளோர் பாருங்கள் ஓ இப்போ தெரியுதா ஸ்னோ டாப் எட்ஜில் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த ட்ரிப்பில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் அந்த ஸ்னோவை கையில் எடுத்து ஃபீல் பண்ணோம் ரொம்ப பார்க்கல கூட அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் பட் ஆனால் இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அடுத்த இன்னொரு ட்ரிப்பில் வந்துடலாம் இங்கே கொஞ்சம் ரோடு பரவாயில்ல சுமாராக போட்டுருங்க ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக கேம்ப் காமிச்சிடலாம் அது வந்து இந்தியன் ஆர்மியோட கேம்ப்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே செக் போஸ்ட் வச்சுருக்காங்களா ஸோ அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் டிபெட் ரீச் பண்ணணுன்னா இதுக்கு மேலே வந்து நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது ஸோ டிபெட் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சைனாவோட கண்ட்ரோல் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து இனிமேல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ போர்டு பார்த்திங்கன்னா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக அந்த பார்டர் கிட்ட எடுக்கணும்னு சொன்னாங்க இங்கே போய் எடுத்துக்கிட்டாங்க அனதர் குரூப் ஆக்சுவலாக இந்த குரூப் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்லாலேருந்தே பார்த்தோம் சிற்குள் தான் போகிறோம் நாங்கள் கரெக்டாக வந்து நாங்கள் வந்து வரதும் அவங்க வரதும் மீட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க டெல்லியிலேருந்து வந்துருக்காங்க ஓகேண்ணா எங்கே போகிறது அந்த திரும்ப ஏற்றுறதா இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல உள்ள லோடெல்லாம் கெட்டி இஷ்டமாக ஃபுல்லாக எப்படி ஏற்ற போகிறேன்னு தெரியல எப்படி பின்னாடி யாரும் சப்போர்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காரில் ஒரு குரூப் வந்தாங்க அங்கே போயிட்டாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்டி வராது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணும் வந்திருக்காங்க அப்புறம் காமிச்சல ஒரு 3 பேர் இவ்வளோ பேர் அந்த டைமில் அங்கே இருந்தோம் இண்டோ டிபெட்டியன் பார்டர் அங்கேருந்து கிளம்புறோம் சிட்குல் இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் அப்பா கன்னியாகுமரி லாஸ்ட் வில்லேஜ் அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன் அது செம்ம ஹாப்பி ஸோ இனி வந்து ஒரு
கொஞ்சம் வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். போகிற வழியை வெயிட் பண்ணி பாருங்களேன், செம்ம வியூலாம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அந்த மெட்டல் பிரிட்ஜு, சின்னதாக வாட்டர் கிராசிங், வேறு லெவலில் இருக்கும் பிளேஸ். ஏன்னா நேற்று நான் வந்தேன்ல, சேம் அதே ரூட்டு தான். நேற்று நான் கேமரா தான் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே. ஆர்மி ட்ரக், அதாவது இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஐஸ் மெல்ட், ஸ்னோ மெல்ட் ஆகிட்டு வர்றது ஃபுல்லாக அங்கேருந்து பாயுது. இங்கேருந்து கொஞ்சம் வருது, அங்கேருந்து கொஞ்சம் வருது, எல்லாம் மிங்கிள் ஆகிட்டு போய் ஜாயின் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இவரெல்லாம் எப்படி வந்துடுறாரு ஏரியா தாண்டி? டேக் ஒன்லி மெமரிஸ், லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ், லீவ் ஒன்லி ஃபுட் பிரிண்ட்ஸ், விசிட் அகைன். செம ரியலி அதுதான் ஃபுட் பிரிண்ட்ஸ். நம்ம இங்கே விட்டுட்டோம் நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸை. என்ன பேசுகிறதே தெரில, அந்த சந்தோஷம். ஆக்சுவலாக இது சின்ன வில்லேஜ் தான் நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக வந்து வீடு நிறையா அப்படிலாம் இருக்க மாதிரில அந்த ஏரியா தெரியல உங்களுக்கு. ஸோ அவ்வளோ எதில் தான் இருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ எட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா? கீழே விழுத்தா என்ன ஆகுறது? எத்தனை டைவ் அடிச்சு போகணும், பார்த்தாலே அள்ள விடுது. அந்த வர வழியில் நிறைய போர்டு போட்டிருந்தாங்க, ரிவர் கிட்ட வந்து இறங்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய போர்ட்ஸ் பார்த்தேன். இறங்குறதுக்கும் வழி இல்லை, இருக்கு இறங்கலாம், இறங்க முடியாதுல்ல. ஸோ சைட்லெல்லாம் நடந்து போகலாம் உள்ள. இதில் அப்படியே ஒரு ரிவர் ராஃப்டிங் பண்ணால் எப்படி இருக்கும்? செம்ம இருக்கும். வந்துட்டோம் நம்ம ஸ்பாட்டுக்கு. இதை தாண்டது தான் இருக்குது சம்பவம். கார்த்திக் பார்த்தீங்கன்னா நமக்காக கல்லெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாரு. கல் ஒரு திராட்டுக்கெல்லாம் பறந்துட போகுது. ஓகே ஓகே வரேன். வந்துருச்சு. அடுத்து நம்ம அட்வென்ச்சர் 390 விழுந்துடாதா செல்லக்குட்டி ப்ரோ? அப்படியே வாங்க, அதே கல்ல ஏற்றுங்க, ஒன்றும் ஆகாது. அதே இதில் வந்துட்டா அப்படி ப்ரோ நீங்கள்? ஓகே ஓகே ஓகே, டன் டன் டன். எல்லாரும் கேமரா ஆன். வாடா வாடா வாடா. கம் திஸ். ஓய், அந்த பிரேக் லீவர் டச் ஆகுது பாரு. அந்த பிரேக் லீவர் கல்ல டச் ஆகுது. இந்த கல்லை மாற்றிரு, இந்த கல்லை மாற்று, இந்த கல்லை மாற்றிரு. காலை தூக்க முடியலடா. ஓகே ரெடியா? வெயிட் வெயிட். போட்டு போட்டு போட்டு. சிட்குள் பார்த்தீங்கன்னா அதே போட்டுருங்களா? மறைக்காதடா, தள்ளிந்துடா. இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ். அதோ அவங்க ஹோட்டல் நம்பர் போட்டாங்க. ஆல்டிடியூட் வந்து 11,320 ஃபீட் ஹைட்டில் நம்ம இருக்கோம். ரியர் பிரேக். ஆமாம், வேறு வந்து ரிவர் கிராசிங் பண்ணும்போது ஒரு கல்லில் அடித்து பிரேக் வந்து வர பாருங்க, பெண்டாக இருக்குது. ஸ்டாப் பண்ணும்போது ஆர்கேட் சுற்றியில் இருக்கும், தட்டி நிறுத்திடலாம். இந்த கிளாசிக் பைக்கில் தான் ப்ராப்ளம். ஏன்னா பிரேக் ரொம்ப டவுன் விட்டு வரணும். பிரேக் அழுத்தணும்னா கீழே ரொம்ப ரோட் லெவலுக்கு போயிடும். ஸோ கல்லெல்லாம் ரொம்ப டச் ஆகிடும். ஓகே, மூவ் பண்ணலாம். ஆக்சுவலி நேற்று நைட்டு நாங்கள் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் மீன்ஸ் அதாவது ஒரு சைடில் ஒரு மாதிரி இருக்குல்ல, இங்கேயே வந்து படுத்துடலாம், டெண்டெல்லாம் ஒன்று போட வேணாம், இப்படியே பைக் எங்கே விட்டு படுத்தலான் இருந்தோம். ஏன்னா பக்கத்துலேயே சூப்பர் ரிவர் வியூ நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சு தான் யோசித்தோம். பைக்கெலாம் பார்க் பண்ண அப்புறம் வந்துட்டு ஒரு பீயை கிளப்பி விட்டாங்க. சிங்கம் இல்லை சாரி, புலி சிறுத்தை வரும்னு கிளப்பி விட்டாங்களா. எதுக்கு ரிஸ்க்கு? கொஞ்சம் இன்னும் 2 கிலோமீட்டர் தான் உள்ளே போனால் ஊர்லேயே போய் பக்கத்தில் எங்கே படுத்தலாம் அப்படின்னு தான் போகிறோம். அப்புறம் வந்து சீப் ரேட்டில் வந்து ரூம் வந்து கிடைக்க வச்சுட்டோம். 2000 ரூபா சொன்னதை வந்து குறைச்சி மொத்தமாக வந்து 600 ரூபா முடிச்சோம்ல. ஸோ அப்படியே பண்ணதுனால வந்துட்டு நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். சரி, 2 போல். ஸோ வர்றவங்க வந்துட்டு மேக்ஸிமம் அங்கேயே ஸ்டே பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நீங்கள் பேசுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் அடித்து பேசுனீங்கன்னா வந்துடுவாங்க அந்த ரேட்டுக்கு. இன்னொன்று நாங்கள் வந்து லேட் நைட்டு தானே போகிறோம், இதுக்கு மேலே உங்களுக்கு ரூமே கிடைக்காது அப்படி பேசும்போது வந்துடுவாங்க. சுமந்த் பைக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை. போய் மெக்கானிக் ஷாப் செக் பண்ணலாம். என் பைக் ஆக்சுவலாக ஆஃபர் பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ தான். எனக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல. சேவ் வைல்ட் லைஃப் 5T BF ஃபோர்ஸ். பட் அவனுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஸ்டார்ட் ஆகலையா? வரலையா அவன் என்ன ப்ராப்ளம் தெரியல, மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகலை.
கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இந்த இன்னும் அவுட்டர் வந்துவிட்டோம். ஸோ இங்கே ஒரு பேங்க் அண்ட் ஏடிஎம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான பேங்க் அண்ட் ஏடிஎம் இருக்காது. ஸோ ஏதாச்சும் மணி வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பெட்ரோல் பங்கும் தெரிய கிடையாது. நான் காமிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல தான் லாஸ்ட் பெட்ரோல் பங்க் அப்படின்றது. ஐயோ கீழே இருக்க வியூ பாருங்களேன். நான் இப்போ லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுறேன், காமிக்கிறேன். ஆனால் இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும் போதே காமிக்க முடியாது, சின்ன ரோடில் கீழே தெரியுதா. ஸோ இவ்வளோவுமே பார்த்திங்கன்னா தண்ணி போகிற ரூட்டு தான். இப்போ வந்து ட்ரையாக இருக்குது. நினச்சி பாருங்க, இப்போ தண்ணி இதில் வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு. எவ்வளோ ஹைட்டில் இருக்க பாருங்க ஃபஸ்ட்டு அதை விட. ஸோ ரோடுமே அது மாதிரி ரொம்ப மோசம் இல்லை, கொஞ்சம் ரோடு முக்கால்வாசி ரோடு மோசம் தான், கால்வாசி தான் நல்லாயிருக்கு. ஸ்லோ ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். 20-30 பார்த்தீங்களா, அவ்வளோதான். அந்த ரேஞ்ச் தான் போக முடியும். பசங்க எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ அவ்வளோ இதில் கொஞ்சம் ஏதோ வில்லேஜ் மாதிரி இருந்துருக்கு, நிறைய வீடெலாம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி பாயுது பாருங்க. இங்கே எல்லாம் ஃபுல் ட்ரை. கீழே பார்த்துட்டு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆகிடுது. கீழே பார்த்துட்டு ஓட்டினா ரிஸ்க் எதுக்கு, நம்ம ரோடை பார்த்தே ஓட்டுவோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டாவது வீட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம் அதை. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தால வேலி. ஸோ அதோட நேம் பார்த்திங்கன்னா பஸ்பா வேலி. இப்போ ரீச் பண்ண போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சாங்லா, அந்த பிளேஸோட நேம். ஸோ சாங்லாலேருந்து நீங்கள் பஸ்பா வேலி வழியாக தான் வந்துட்டு சிட்குள் போகிற மாதிரி இருக்கும். மிடில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாப்பிங்ஸும் தேவைப்படாது, எதுவுமே இருக்காது. டேரெக்டாக போகிற மாதிரி தான் சொன்ன மாதிரி. பெட்ரோல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த சாங்லா முன்னாடியே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரூம்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்தா கூட வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கே சாங்லாலே கூட வந்து ரூம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக சிட்குள்ளே கூட வந்துட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம். பட் சிட்குள் ரூம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மேபி. பட் எங்களுக்கு கம்மியாக கிடச்சிது. இதை விட அங்கே எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னு சான்சஸ் இருக்குது. சினிமா டிஷாஸ் பார்த்தீங்களா, அதான் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறமா எங்கே போச்சு தலைவர், என்ன அது பேர்? அது பேர் ஏதோ ஒன்று, ஏதோ சைனீஸ் ஃபுட்டாமா. அது வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை தண்ணியை மதக்க விட்டுருக்காங்க. டூவா ஏதோ சிக்காங்க உட்காமருக்கு. அது கொஞ்சம் ட்ரையல் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இது எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சூப் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். சரி சாப்பிட்டு கிளம்புறான். மணி வந்து 12:40 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் உள்ளே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். மெயின் இந்த கரெக்டாக இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா மெயினில் வந்து எங்கேயுமே வந்து பார்க் பண்ண விட மாட்டாங்க. போலீஸ் வந்து ரெடி எப்போ நிற்கிறாங்க. எந்த பக்கம் ஸ்டாப் பண்ணான்னு போனாலும் உடனே வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே தான் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் வந்து வண்டி விட்டு சாப்பிட்ருந்தோம். ஸோ அடுத்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ரைடு. இப்போ போகிற பாஸ் பார்த்தீங்கன்னா வேலி வந்து சங்லா வேலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் 10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பா வேலி. ஸோ இந்த வேலி தான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருந்தது. செமையாக இருக்கும் அப்படின்றது. ரிவரு அப்புறம் பிரிட்ஜு அப்படியே பார்த்துட்டே இருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கூட இருந்தாலும் ஓட்டாங்க. ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிளம்புனாங்க. மேபி இங்கே தான் ஏச்சிருப்பாங்க. நேற்று நைட் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வரும்போதெல்லாம், ஏன்னா இப்போ கீழே இப்போ என்ன இருக்குன்றது, இது நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்னஸ். ஏன்னா எந்த லைட்டும் இருக்காது, இந்த பைக்கோட லைட்டு மட்டும் தான் இருக்கும். கீழே எவ்வளோ அடி பள்ளம் கூட தெரியாது, அந்த லெவலில் வந்து ஓட்டிட்டு இருந்தேன் பயந்துட்டு. இன்னொன்று ரோடு செம்ம ஒஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் தூரம் போகிற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரோடு ஃபுல்லாக ரோடு கிடையாது, அந்த மண்ணு கல் தான் அடிச்சு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ போக போகிறது வந்துட்டு ஒரு சூசைட் பாயிண்ட். அது நேம் வந்து ஐயோ மேப்பு காமிக்க மாட்டேதே. அது பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே ஸ்டாப் பண்ண விட அப்போ பார்த்துட்டு சொல்கிறேன்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் நம்ம டீம் அதான் அங்கே போயிட்டுருக்காங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிடலான்னு அப்படியே கொஞ்சம் த்ராட்டில்லாம் கொடுத்தேன். ஒரு போர்டு போட்டிருக்காங்க சமையாட்டு, ஃபாஸ்ட் டிரைவ் இஸ் த லாஸ்ட் டிரைவ் அப்படின்ட்டு. பார்த்த உடனே சரி போகுது நம்ம மெதுவாக போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே இல்லை அது ஸ்லோவுமே இல்லை. பெட்ரோல் போட வேண்டாமா? பெட்ரோல் 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 இருக்கா? இந்த இருக்குல்ல லெஃப்டில். சரி பெட்ரோல் போடலாம். ஸோ நான் சொன்னேன்ல லாஸ்ட்டு பெட்ரோல் பங்க் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு போட் இருக்குது, தேங்க்யூ விசிட் அகைன். இதை தாண்டினதும் இது பெட்ரோல் பங்க் இருக்குது. இதுக்கப்புறம் மேலே பெட்ரோல் பங்க் இருக்காது உங்களுக்கு, கீழே இருக்கும் பேக் ஆக்சுவலாக. பட் இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு இங்கேருந்து போகும்போது. ஸோ ஃபில் பண்ணிடலாம், ஏன்னா கொஞ்சம் கம்மி தான் இருக்குது, இன்னும் ஆளே இல்லை. நான் சொன்னேன் லாஸ்ட் பெட்ரோல் பங்க் வந்து வரும்ன்ட்டு. அது வந்து இனிமேல் கீழே போகணும். இந்த பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸ்டில் இப்போ வர அது ஓப்பனில் இல்லைன்னு தோணுது, யாருமே இல்லை. ஸோ கீழே தான் வந்துட்டு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் ரிசர்வ் ஆகலை, பட் போட்டுடணும். ரைடர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது வேறு லெவலியா, சீரியஸ்லி. ஆப்போசிட்டில் ஒரு பைக்கர் யார், எந்த ஊர், எந்த ஸ்டேட்டு, என்ன மதம், ஜாதி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ரைடர் ஒருத்தர் ஆப்போசிட்டில் வராருன்னா பைக் ரைடர் கண்டிப்பாக ஒரு சேஸ் வச்சு தான் போகிறவர். அது மாதிரி சின்ன குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது டாட்டா காட்டுறது, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அது எங்கடா வர? எப்படிடா இதில் போவாங்க? நானும் போன மாட்டிப்போம் போல இருக்கு. நம்ம அப்படியே ஒதுங்கி நின்றோம். எவ்வளோ சின்ன கேப் பாருங்களேன். நல்ல வேலை அந்த சைடில் ஒரு பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட்லி இந்த ரோட்டில் வந்து பேரிகேட்ஸே இருக்காது, ரேராக அதாவது சின்ன கருவில் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இதில் பாருங்க கொஞ்சம் இடத்துல வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த சம்பவங்கள் கேப்பே இல்லை, போக முடியாது. இவர் ரிவர்ஸே வந்துட்டார், இது கம்பிட்டு. அங்கே ஒருத்தர் ஏதோ பாறைக்குள்ளே முட்டு கொடுத்து காரை ஓட்டிகிட்ருக்காரு. பெரிய பஸ்ஸு லாரி வந்து தான் கஷ்டம். பட் நேற்று நைட் சொன்னால், நேற்று நைட்டு வந்துட்டு நாங்கள் ஒரு வெஹிக்கிள் கூட பார்க்கல. நைட்டு வந்தப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த ரோட்ஸ் பார்த்தீங்களா, கீழே வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்படி 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 வளைஞ்சு மேலெல்லாம் வீடு இருக்கு பாருங்கள். நம்ம அந்த ரூட்டு தான் போகிறோமா என்னன்னு தெரில, இப்படியே போயிட்டுருக்குது. மேப் வந்து பார்த்தாலும் தெரியும் எந்த ரூட்டில் போகிறோன்றது. எவ்வளோ டாப்பில் இருக்குது, அங்கே வர இருக்கு மேலே. இங்கெல்லாம் கிளைமேட்டம்னா வேறு லெவலில் இருக்கும், நல்லா சில்லுன்னு. ஸோ கீழே அந்த ரிவர் போகுதுல்ல, இந்த ரிவர் நேம் தான் வந்துட்டு பஸ்பா ரிவர். ஸோ அதோட நேம் வந்துட்டு இந்த வேலி ரீஜன் அது சேம் தான் வருது. தண்ணியெல்லாம் ரொம்ப கம்மியாக போகுதுண்ணா. பட் இது ரெய்னி சீசன் தான். பஸ்பா 2
सुमंत एक फोटो चाहिए எப்படி வந்தோம் நம்ம தெரியலையே கீழே பார்த்தீங்களா டேம்லேருந்து தண்ணியை திறந்து விட்ட மாதிரி போய்ட்டு போகிற ரூட்டை பாருங்களா நைட் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து நினச்சி பாருங்க அது சும்மா ஒரு மண் தான் இருக்குது அதில் வந்து சும்மா ஒரு மண் ஒரு ரோடு அவ்வளோதான் நைட்டெல்லாம் ஒரு லைட் எதுவுமே இல்லை இதில் வேறு இந்த இடத்துல ஆப்போசிட் சடனாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று லாரி வந்துடும் அப்படி ஒதுங்குறது அப்படி இப்படின்ட்டு நான் பட் அதை ஷூட் பண்ணல கேமரா ஃபுல்லாக சொன்னல லாஸ்ட்டாக அந்த ஹோட்டல்லே வந்து என் பண்ணதால் எதுவுமே ஷூட் பண்ண முடியல இன்றைக்கி கொஞ்ச நேரம் வைப்ரேஷன் மோட்லேயே கொண்டு போய் இந்த லாஸ்ட்டில் பாருங்களேன் கார்லாம் வர தெரியுதா இப்படி வருது அப்பா இவ்வளோ ஹைட்டு இன்னும் மாடு இந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கு ஐயோப்பா கிட்ட நின்று பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது விழுந்தா அவ்வளோதான் லேண்ட் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்குது செம்ம டீப் வேலி கீழே வந்து வாட்டர் போகுதுல்ல ஸோ இந்த டேம் பார்த்தீங்கன்னா கர்ச்சம் டேம் ஸோ அதில் எழுதி இருந்துச்சு அதுக்குள்ளே மறைஞ்சிச்சு நீங்கள் எங்கேயாவது செட்குள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரிட்ஜ் வரும் சரி இப்போ நம்ம வந்து கிளாஸில் அதே மாதிரி மெட்டல் பிரிட்ஜ் வரும் அந்த பிரிட்ஜில் வந்து நீங்கள் ரைட் எடுத்து கரெக்டாக வந்தால் மட்டும் தான் ஒரே போக முடியும் அதில் டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா ரூட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் மேப் கரெக்டாக காமிங்க சேம் மாதிரி தான் பட் இருந்தாலும் மேப் இல்லாமல் பண்ணால் சொல்கிறேன் ஸோ இந்த பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன் இதுதானே ரைட் ஸோ அது மாதிரி சிட்குள் போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே ரூட் தான் நீங்கள் சிட்குள் போய்ட்டு அங்கேருந்து அடுத்த லொக்கேஷன் போட்டு வேறு கேஷன் போகலாம் வச்சு போக முடியாது திரும்ப நீங்கள் வந்து இந்த இவ்வளோ தூரம் அரௌண்டாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சிங்களேன் ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் 2-3 இல்லை 2 ஹவர்ஸ் அந்த ஒரு ரேஜோடு வரும் அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டு தான் இங்கே போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் ஹிந்தியில் போட்டுருவாங்க மாடை பார்த்தீங்களா நடுரோட்லி செம பெரிய பிரிட்ஜ் இது நம்ம கிராஸ் பண்ணி அந்த பிரிட்ஜில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இந்த ரைட் எடுத்து கரெக்டாக போயிட்டுருவோம் இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுனால இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது ஸோ போகிற டெஸ்டினேஷன் சொல்ல சொன்னால அதோட நேம் வந்துட்டு ரெக்காங் பிஓ அங்கே தான் போயிட்டுருக்கோம் சூசைட் பாயிண்ட் ஆக்சுவலாக அது இங்கேருந்து 21 கிலோமீட்டர் 38 மினிட்ஸ் ஆவரேஜான டைமிங் தான் ரொம்ப மோசமான ரோடாக இருக்காது அது மாதிரி ரொம்ப ஹில்ஸ் இல்லைன்னு தோணுது ஏன்னா அந்த டைமிங் வேக உடம்பு தெரியுது இந்த மாதிரி எல்லா ரோடும் போட்டுதாங்க சூப்பராக போகலாம் ஷாங்டங் பிரிட்ஜ் பா பிரிட்ஜு ஃபுல்லாக கொடியாக கட்டிருக்கு வேறு லெவலில் இருக்கு இல்லையே இந்த பிளேஸ் வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் நமக்கு கொஞ்சம் ரேர் இருக்காது அப்படின்ட்டு வழக்கம் மாதிரி பண்ணுற மாதிரி சுமந்த் பைக்கில் வந்து 2 கேனில் வந்து அவன் ஒரு கேனு நான் ஒரு கேன் எடுத்து வச்சிட்டேன் ஒரு கேனும் அப்புறமா என்னோடய டேங்கு ஃபில் பண்ணி 1300 ஆச்சு மொத்தமாக கிலோமீட்டர் 6 ரூபா 2 கேனு தூக்கிடுவேன் இது என்ன பிளேஸு எக்ஸாக்ட் பிளேஸ் நான் லொக்கேஷன் ரொக்கான்பியா அது இன்னும் இருக்குது தூரம் இருக்குல்ல அப்படியா போவாரி ஸோ அங்கே தான் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிருக்கோம் ஸோ நீ ரெக்கம் பியோ போயிட்டு அப்படியே வந்து திரும்ப அடுத்த பிளேஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ மிடில் வந்து பெட்ரோல் பங்க் ரேர் தான் தோணுது 8 கிலோமீட்டர்ஸ் 20 மினிட்ஸ் வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது நார்மலாக இப்போ நான் வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்து இதே ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் வந்து டவுனில் தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மேப்பில் ரோடு பாருங்களேன் நல்லா தான் இருக்கும் வடிஞ்சு வந்துருக்கு ஆக்சுவலாக ரொக்காங் பியான்னு போட்டோன்னா சிட்டி தான் காமிக்கும் உங்களுக்கு சூசைட் பாயிண்ட் வராது லோக்கல் பீப்புள்ஸை கேட்டு தான் வந்துட்டுருக்கோம் இதில் வந்து சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சுங்க பாருங்களேன் காட்சி தரேன் இவ்வளோ போர்டு இருக்குது ஃபுல்லாக ஹோட்டல் போர்டு ஆனால் ரூட் இல்லை அதில் என்ன சொன்னார்னா ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து நார்மல் ரோடு இப்படி போனால் ஆஃப் ரோடு அப்படின்ட்டு அப்போ நம்ம எங்கே போவோம் கண்டிப்பாக இப்படி தான் போவோம் அதான் க்ளோஸ் எடுத்து போட்டேன் ஆஃப் ரோடு பண்ண போகிறோம் எங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ரோடு போகிறாமே ஆஃப் ரோடு தான் அதில் தனியாக ஒரு ஆஃப் ரோடு ஒன்றும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரூட் கேட்கும்போது ஒருத்தர் பார்த்தா இந்த ரூட் காமிப்பார் ஒருத்தர் வந்து அந்த ரூட்டு மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இந்த டாக் பார்த்தீங்களா இந்த ஏரியா ஹிமாச்சல் ஏரியாவில் கை கட்டுறாங்க ரைட்டு
டாக் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்துட்டு பார்த்தா எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா டாக் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வெரைட்டி டாக் மாதிரி நல்ல ஃபர், அந்த நர முடி வந்து சூப்பராக நல்லா ஸ்பாஞ்ச் ஏத்தனமாக இந்த ரூட் வந்துட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா மேலேருந்து ஃபுல்லாக ஜீப் அது மாதிரி வெஹிக்கிள் தான் வருது. கீழேருந்து பயமுறுத்துறாங்க, டெரெயினில் எதுக்கு இந்த பைக் எடுத்துகிட்டு போறியா அப்படின்ட்டு. அப்பா ரோடு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. வண்டி ஏற மாட்டேங்குது. ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் ஏறுறோம். திரும்பி பார்த்தா பாரு, கார் எடுத்து நான் தள்ளிட்டு இருக்கேன், போட ஏறல. GoPro மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணுறது. சரி, எத்தனை வட்டி க்ளோஸை கழட்டி போடுறது. ஆமாங்க, பேட்டரி ப்ராப்ளமா இல்லை GoPro ப்ராப்ளமானே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஓப்பனாக இருக்குது. நாங்கள் காலெல்லாம் வந்து பார்த்துப்பீங்களா. ஸோ இப்போ அங்கே போயிட்டு ஹைட்டை பார்த்தோன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கிளியராக பார்க்கும்போது அதை விட ஹைட் ஜாஸ்தி தான் தோணுது. ஏன்னா அதோடய மேலே ஏறி தான் வந்துட்டுருக்கோம். வார்னிங், ஐ லவ் கின்னௌர். ஃபுல்லாக காலையிலேருந்து மலையிலே தான் ஓட்டிகிட்ருக்கோம். அப்படியே ரூட்டு தெரியாமல் எக்ஸ்ட்ரா முன்னே போயிட்டோம். ஸோ அந்த தெரியுதில்ல, ஒரு எல்லோ கலரில் ஒரு இது போர்டு. நம்ம அங்கே இந்த ரோட்டில் தான் இங்கே அப்படி தான் வந்திருந்தோம். அந்த ஐ லவ் கின்னோர்னு போட்டுருந்துச்சுல, அதுதான் சூசைட் பாயிண்டாமா. தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். உண்மையிலே சூசைட் பாயிண்ட்னா இதான் சூசைட் பாயிண்ட். விழுந்தா சிங்கிள் பீஸ் தேராது, ஹைட்டு தெரியுதா அப்படி இருக்குன்ட்டு. டர்னிங் அவ்வளோ ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் வர கூட தெரியாதுல்ல. ஸோ இதான் அந்த சூசைட் பாயிண்ட், ஐ லவ் கின்னோர் போட்டிருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் மேப்பில் போட்டு வர முடியாது, யார்ட்டாச்சும் வந்து கேட்டு வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து போர்டு, வார்னிங் போர்டு போட்டுருக்காங்க. அடிக்கடி மேலே இருந்து கல்லாம் உழுவு அப்படின்ட்டு வார்னிங் போர்டு வேறு போட்டிருக்கு. பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் பீஸாக இருக்குது. இது அவ்வளோ ஒர்த்தானு கேட்டால் பயங்கர ஒர்த்து இல்லை. சும்மா ஒரு இதுக்காக வந்துட்டு போகலாம். ஏன்னா ஒரு 1 hour மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டு திரும்ப கீழே போயிட்டுன்றது டைம் வேஸ்ட்டு தான். ஓகே, பரவாயில்ல. இப்போ ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்களா, ஏஜ் முக்கியம் இல்லைன்றது. இப்போ தான் புதுசாக பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் அந்த மெட்டல் பிரிட்ஜில் போகிற ஃபீலிங் வந்து செம்ம. இது இன்னும் ஃபுல்லாக தண்ணி வந்து மெட்டல் பிரிட்ஜுக்கு மேலே ஊற்றிட்டு இருக்கணும். இதில் வந்து அந்த ஒரு போர்டு பார்த்தேன் நான், அதை கிளியர் அப்புறமா வந்துட்டு ஐயா வரதான் சொல்கிறேன். இதில் வந்து பிளாஸ்டிங் டைம்னு போட்டு கொஞ்சம் ஒரு சம்திங் ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹவர்ஸில் வந்து இந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கரெக்டாக டைமிங் யூஸ் பண்ணிட்டேன். 11:30 to 12:30 மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சப்போஸ் ஏதாச்சும் போர்டு இருந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு இதில் வந்து சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு டிலே ஆகுன்ற தேவையில்லாமல். ஸோ அதை நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். தெரியலையா, ரைட். ஏன் இந்த கூட்டம் தெரியலையா? போலாமா? ஆக்சிடென்ட் தான் போல இருக்கு. ಏನಾಯ್ತು? गाड़ी गिर गया हमारा। हाँ, गाड़ी गिर गया। गाड़ी कारा कारा 2 व्हीलरा? गाड़ी हमारा ग्रिप पे गाड़ी गिरा है, लॉन्ग बॉडी बड़ा। ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். ஏதோ கீழே உடஞ்சிருக்குல்ல, ஏதோ வண்டி விழுந்துருக்கு. சைடில் உடஞ்சதை விழுந்துருமா இருக்கும். ஒரு டெம்போ வந்து உள்ளே கவுந்துருச்சு. ஸோ இப்போ தான் கயர்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க, எடுக்க போகிறாங்க நினைக்கிறேன். ஜஸ்ட் நோ இப்போ தான் நடந்திருக்கு. உள்ள ஆள் இருக்காங்களா இல்லைன்னு தெரியலையே. பாவம் டிரைவர் வந்து இல்லைன்னு தோணுது. அவர் ரிலேஷன் வந்து அழுதுட்டுருக்காரு. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா பாடி வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு, தண்ணி ஃப்ளோ தெரியல எவ்வளோ இருக்குன்ட்டு, கிடைக்கல அப்படின்ட்டு. பாவம் ரொம்ப அழுதுட்டுருக்காரு.
ஐயோ டீ கடை பார்த்து போயிட்டு இருந்தோம் ஸ்டாப் பண்ணிட்டு. இப்போ இவ்வளோ நேரம் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லாங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பிரிட்ஜாக பார்க்க தோணுது. கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. அந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா செம ஹைட்டு கிட்ட தெரியுதா. எனக்கு என்ன விளாக் எடுக்கிற அந்த இதே போயிடுச்சு. அந்த இது அப்புறம் அந்த அழுதுட்டு இருந்த பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. லைஃப் அப்படிப்பட்ட லைஃப். पहुंच जाए 9-10 किलोमीटर। और हमारे दोस्त आगे ही चल रहे थे, बाइक पे थे, बुलेट पे, वो लोग आगे निकल गए। நமக்கு பத்துமா அது கொடுத்தா அப்படின்னா அதில் ஆக்சுவலாக काजा में पेट्रोल मिलेगा। डू इन इंग्लिश? हाँ, हम काजा No, can I speak in English? Yeah. We have petrol it can that costs 420. We will give off. So how much petrol left? Back it can we have extra. So if it is possible, you can give me a half liter petrol so that I can reach. How can we measure bottle இருக்கா? You will found there at Kaza petrol pump. No bro. நாங்களும் ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது அப்படின்னு தான் கேனில் வாங்கி வச்சுருந்தோம். இப்போ கார் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ வர வழியில் அவங்க பெட்ரோல் காலி ஆச்சு, கொஞ்சம் ஆஃப் லிட்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரி நம்ம 5 பேக்கில் அவங்க அப்பா தனியாக வந்துடுவாங்க கொடுத்து ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து விட்டு கொடுத்துருக்கோம். ஜாஸ்தியாக போகும் பெட்ரோல் பங்க் வரையும். இங்கே சிக்னல் இருக்காது அப்படின்னு வந்துட்டு அங்கே போயிட்டு கூகுள் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. சரி பரவாயில்ல, ஏதோ ஹெல்ப்பாக வச்சுக்க வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் டுப்ளிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணோம்ல சிட்குள் போகிற முன்னாடி, அதே மாதிரி என்ட்ரி, எல்லா பைக்கோட என்ட்ரி, நேம், அட்ரஸ் எல்லாம் கொடுத்த அப்புறமா உள்ளாதான் பண்ணுவாங்க. இன்னும் 1 hour காமிக்குது ரீச் ஆகிறதுக்கு. தெரிஞ்சு ஒரு 9 ஹாலுக்கு தான் ரீச் ஆகிடும். ரீச் ஆன அப்புறமா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிக்கணும். ஸோ இந்த விளாக் இங்கே என் பண்ணிடலான் இருக்கேன். இந்த ஸ்டே எப்படி, ரூம் ஸ்டே, டென்ட் ஸ்டே என்னன்றதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் விளாக் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா வந்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அதுவும் ப்ரெஸ் பண்ணிச்சிருக்கேன். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் வரும். பாய், see you.